நாளை அதிகாரிகளுக்கு சிற்பிகளின் வணக்கம். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளில் ஆப்டிடியூட் சம்பந்தமா என்னென்ன டாபிக்ஸ்லாம் கேட்பாங்கன்னு பார்த்துருந்தோம். ஸோ அந்த அந்த தொடர்ச்சியா அந்த வீடியோவோட தொடர்ச்சியா இந்த வீடியோல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த டாபிக்ல இருக்கிற சம்ஸ் எல்லாமே ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ ஒவ்வொரு பார்ட்டா பொறுமையா தான் பார்க்க போறோம். அதுல எந்த கேள்வி கேட்டாலுமே உங்களால் ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் உங்களை ட்ரெயின் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்க. இந்த வீடியோவில் சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவோட டாபிக் என்னன்னா பர்சன்டேஜ். நிறைய பேருக்கு ஸ்கூல் லெவல்ல இருந்து பர்சன்டேஜ் சம்பந்தமா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கலாம். இல்லை நீங்க புதுசா அட்டன் பண்ண போறீங்களா இருந்தாலும் சரி, இல்லை நீங்க புதுசா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு அட்டன் பண்ண போறீங்க, ஏற்கனவே அட்டன் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய பேருக்கு பர்சன்டேஜ் தெரிஞ்சிருக்கும். பட் அந்த பர்சன்டேஜ் கொடுத்த சம்ஸை வந்து எப்படி ஷார்ட்கட், எந்த அளவுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போடுற அளவுக்கு நம்ம ட்ரெயின் ஆகணும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரம் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆப்ஸுக்கான டைம் சேவ் ஆகும். அந்த டைம் எடுத்துன்னு வந்து நீங்கள் ஜிஎஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஸுக்கு 25 கொஸ்டின்ஸ்லேயே நீங்கள் அதிகமாக டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மற்ற போர்ஷன்ஸை வந்து ஆப்ஸுக்கு நீங்கள் அதிகமாக டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜிஎஸ் அண்ட் தமிழுக்கு டைம் பத்தாது போடுறதுக்கு. ஸோ அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் ஷார்ட்கட்டில் தெரிஞ்சு ஃபாஸ்ட்டாக போடுறீங்களோ கேல்குலேஷன்ஸை, அந்த அளவுக்கு ஆப்ஸுக்கான டைமை நீங்கள் கட் பண்ணலாம். ஸோ இந்த டாபிக் உள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் அப்படின்னா என்னன்னா, பர்சன்டேஜ் அப்படின்றது பர் சென்ட், அதாவது 100ல எவ்வளோ, சென்ட் அப்படின்றது 100, 100ல எவ்வளோ அப்படின்றது தான் பர்சன்ட். அப்போ அந்த பர்சன்டேஜ்ல ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதோட இவ்வளோ சதவீதம் எவ்வளோ அப்படின்றது கேட்பாங்க. இப்போ பொதுவாக ஒரு கடைக்கு நீங்க போறீங்க. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த கொஸ்டின் அடிப்படையான ஒரு கேள்வி தான். என்னன்னா, ஒரு நபர் கடைக்கு சென்று 2000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குகிறார். அவருக்கு கடைக்காரர் 40% தள்ளுபடி தருகிறார் எனில் அவர் எவ்வளவு அந்த பொருளுக்கு செலுத்தி இருப்பார் அப்படின்றது கொஸ்டின். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1200, 1800, 1500, 800 அப்படின்ற 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷன்ல நம்ம பார்த்த உடனே எப்படி அது ஆன்சர் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு ஷார்ட்கட்ஸ் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்ஸா போடுறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஒரு தள்ளுபடி கொடுத்த விலையிலிருந்து அந்த மொத்த விலையில மைனஸ் பண்ணி பேலன்ஸ் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். இது நார்மலா நம்ம கடைக்கு போறோம், நம்ம அடிப்படையில கத்துக்க வேண்டிய விஷயங்கள் தான். இப்போ நம்ம சால்வ் பண்ற மாதிரி போட்டோம் அப்படின்னா, அதாவது 2000 ரூபாயில 40% எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதாவது 40% நம்ம 40 டிவைடட் பை 100ன்னு போடலாம். இன்டூ 2000 அப்படின்றத போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ 2 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 40 × 20 என்ன வரும், 800 அப்படின்னு வரும். அப்போ 800 இந்த 200 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 1200 அப்படின்றது கிடைக்கும். இந்த 1200 தான் அந்த கடைக்காரர்கிட்ட அவர் பே பண்ணக்கூடிய அமௌண்ட். ஸோ இப்படிதான் தள்ளுபடி அந்த வச்சு போடுவாங்க. இதுவே ஷார்ட்கட் மெத்தட்ல எப்படி போடலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஷார்ட்கட் மெத்தட்ல போடுறதுக்கு அந்த கொஸ்டினை பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 3 டைப் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்கட்ல 2 பக்கமுமே ஜீரோஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சைட்ல பர்சன்டேஜ் இருக்கு, இன்னொன்று எந்த நம்பர்ல இருந்து அந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 நம்பருமே, அதாவது 2% நம்பர் அண்ட் அந்த ஒரிஜினல் நம்பர்லையுமே வந்து எத்தனை ஜீரோஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். 2 பக்கமே ஜீரோஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணணும். என்னன்னா, இப்போ இந்த 30% ஆஃப் 40 அப்படின்றத நம்ம நார்மல் மெத்தட்ல போடுறோம்னா 30 டிவைடட் பை 100 இன்டூ 40 அப்படின்றத போடுவோம். ஸோ ஜீரோஸ் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா 3 4s are 12 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இது இல்லாம நம்ம டைரக்டா அந்த கொஸ்டின்ஸ் பார்த்த உடனே எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 2 பக்கமே எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு பாருங்க. அந்த ஜீரோஸை கேன்சல் பண்ணுங்க, பேலன்ஸ் வரதை மல்டிப்ளை பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு அதான் ஆன்சர். அப்போ 3 4s are, ஸோ 2 பக்கமே கேன்சல் பண்ணி போட்டீங்கன்னா, ஜீரோஸை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிச்சம் இருக்கிற நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதுதான் ஆன்சர். இப்போ செகண்ட் சம் பாருங்க, 60 ஆஃப் 200, 60% ஆஃப் 200ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2 பக்கமே எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு பாருங்க. ஒரு ஜீரோஸ் அப்படின்றது கேன்சல் ஆகும். அப்போ 60ல இருந்து ஒரு ஜீரோ, 200ல இருந்து இன்னொரு ஜீரோ. அப்போ 20 × 6, அதாவது 2 × 6 என்னது, 2 6 are 12, இந்த ஜீரோ அப்படியே போடணும். அப்போ 200ல 60% அப்படின்றது 120. அடுத்தது பாருங்க, 200%. இப்போ வேல்யூ இது, ஆனா பர்சன்டேஜோட எண்ணிக்கை வந்து அதிகமா கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த நம்பரை விட அதிகமா தான் வரணும். ஒன்னும் இல்ல, சிம்பிள் தான். இந்த எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அத்தனை ஜீரோஸை கேன்சல் பண்ணுங்க. 20 × 4 என்ன வரும், 2 4s are என்ன வரும், 80. அப்போ 80 அப்படின்றது தான் இதோட ஆன்சர். அடுத்த சம பாருங்க, 30% ஆஃப் 350. ஸோ லாஸ்ட் டைம்ல வந்து 2 ஜீரோஸ் 1 ஜீரோஸ் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் அதே மெத்தட் தான். எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அத்தனை ஜீரோஸை கேன்சல் பண்ணுங்க.
அப்போ ரெண்டு பக்கமே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 35 into 3, 3 5s are 15, 3 3s are 9, 10. ஸோ 105 அப்படின்றது தான் இதோட ஆன்சர். ஸோ இது ஒரு டைப் 1 கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ரெண்டு பக்கமே ஜீரோஸ் இருந்துச்சுன்னா, அதாவது பர்சன்டேஜ்லயுமே ஜீரோஸ் இருக்கணும். எந்த நம்பர்ல இருந்து நீங்க அந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறீங்க அந்த நம்பருமே ஜீரோ இருந்துச்சுன்னா இது ஒரு டைப். ரெண்டு பக்கமே ஜீரோஸை கேன்சல் பண்ணிட்டு மற்றதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அண்ட் தென் அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்ல மட்டும் ஜீரோஸ் இருக்கு, இதர் பர்சன்டேஜ் சைட்லயும் சரி அந்த நம்பர் சைட்லயும் சரி, ஏதாவது ரெண்டு சைட்ல ஏதாவது ஒன்னுத்துல மட்டும் நமக்கு ஜீரோஸ் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ 25% ஆஃப் 60 அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்ம ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணிட்டு டெசிமல் வேல்யூ கொண்டு வரலாம். அதர்வைஸ் இந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது, அதாவது 25%, 75% இதெல்லாமே நம்ம ஃப்ராக்ஷன்ஸ்ல மாத்தியும் கண்டுபிடிக்கலாம். ஸோ 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிற ஃப்ராக்ஷன்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ 25% அப்படின்றது 100ல் 25 அப்படின்றது கால் மடங்கு, அதாவது 1/4 கால் மடங்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு ஃப்ராக்ஷன்ஸ்ல கேட்டிருந்தாங்க, டெசிமல்ஸ்ல கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஃப்ராக்ஷன்ஸா மாத்தி கூட கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இது ஷார்ட்கட். இப்போ 25% ஆஃப் 60 அப்படின்றது நம்ம இந்த 25க்கு பதிலா நம்ம என்னன்னு எடுக்கலாம், 1/4 அப்படின்னு எடுக்கலாம். ஏன்னா 25% நான் இந்த ஃப்ராக்ஷன்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்க. இந்த ஃப்ராக்ஷன்ஸை நீங்க நல்லா மெமரைஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் 16.66% ஆஃப் ஒரு நம்பர் கொடுக்குறாங்கன்னா நம்ம 1/6 மல்டிப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம் ஈஸியான ஷார்ட்கட் மெத்தட்ல. இல்லைன்னா நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அது போடுறதுக்கு. ஸோ 1/25%னா 1/4 போடலாம். 1/4 into 60. இப்போ 4 1s are 4, 4 5s are 20. ஸோ அப்போ இதோட ஆன்சர் வந்து 15 அப்படின்றது ஆன்சர். அதே மாதிரி 60% ஆஃப் 57 அப்படின்றது நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரு டெசிமல் பாயிண்ட்டை முன்னாடி கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி மெத்தட்லயும் போடலாம். இப்போ ஒரு சைட்ல ஒரே ஒரு சைட்ல மட்டும் ஒரு ஜீரோஸ் இருக்குன்னா நம்ம சிம்பிளா மல்டிப்ளை பண்ண போறோம். அதாவது 6 7s are 7 6 are 42, 6 5s are 30, 34, 3 4 2 0 இல்லைங்களா? அப்போ எத்தனை டெசிமல், 100 அப்படின்றதுனால ரெண்டு டெசிமலுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கலாம். அப்போ 34.20 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஒன்னுல சிம்பிளா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போறோம், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ரெண்டு டெசிமல் முன்னாடி பாயிண்ட் வைக்க போறோம், அவ்வளவுதான். ஸோ ரெண்டு மாதிரி, அதாவது ஒரு சைட்ல நமக்கு நம்பர்ஸையும் இன்னொரு சைட்ல ஜீரோஸ் வச்சிருக்கிற நம்பர்ஸையும் கொடுத்தாங்கன்னா இந்த மெத்தட். அண்ட் 119% ஆஃப் 40 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், 119% 119 டிவைடட் பை 100 அப்படியும் போடலாம். அதர்வைஸ் சிம்பிளா நம்ம மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 9 4s are 36 வரும், 3 கேரி ஆன். அண்ட் 4 1s are 4, 7, திருப்பியும் 4 1s are 4, இந்த 0 முன்னாடி போட்டு 2 0, அப்போ 47.6 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சரா இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது லாஸ்ட் சம் பாருங்க. 356, அதாவது 40% ஆஃப் 356 கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மெத்தட்ல தான். 356 நம்ம 4ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு ரெண்டு ஜீரோஸ், அந்த ஜீரோஸ் ஆட் பண்ணிட்டு 40 வந்து 356 மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம போட்டு ரெண்டு டெசிமல் பாயிண்ட் முன்னாடி கொண்டு வந்தோம்னா அது ஆன்சர். ஸோ அப்போ 356 மல்டிப்ளை பண்ணுங்க. 6 4s are 24, கேரி வந்து 2, 4 5s are 20, 22, carry 2, 4 3s are 12, 14. ஸோ 142.4 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ இது வந்து செகண்ட் டைப். ரெண்டு நம்பர்லுமே ஏதாவது ஒரு நம்பர் ஜீரோவா இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி டெசிமல் வேல்யூ முன்னாடி போட்டாலே போதும், அதுதான் அதோட ஆன்சரா இருக்கும். அடுத்த தேர்ட் டைப்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே நமக்கு வந்து ஜீரோஸ் இல்லாம டைரக்டா நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கனாலும் அதே ஸ்டெப் தான். ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணிட்டு ரெண்டு பூஜ்ஜியம், அதாவது ரெண்டு டெசிமல் பாயிண்ட் முன்னாடி வச்சாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த 25% நம்ம ஃப்ராக்ஷன்ஸா போட்டோம் இல்லையா, தேர்ட் டைப்லயும் பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் டைப்ல என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணோமோ அதே தான் பண்ண போறோம். சிலது டெசிமல்ஸ்ல, அதாவது இந்த 25%, 16.667%, 12.5 இந்த மாதிரிலாம் போட்டோம்னா நம்ம அந்த லாஸ்ட் சொன்ன அந்த டைப்ல மென்ஷன் பண்ணிருக்கிற அந்த ஃப்ராக்ஷன்ஸ் வச்சு போட்டாலும் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 25% ஆஃப் 65 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எய்தர் நம்ம ரெண்டு டைப்ல போடலாம், அதாவது 1/4 into 65 அப்படின்னும் போடலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி டெசிமல் வேல்யூ போடலாம். நான் ரெண்டுமே உங்களுக்கு சொல்லி தர பாருங்க. இப்போ 4 டைம்ஸ் பண்ணோம்னா 4 1s are 4, பேலன்ஸ் 25, 4 6 are 24, பேலன்ஸ் வந்து 1, டெசிமல் வேல்யூ 1 வச்சா 10. ஸோ 4 2s are 8, தென் 2 4 5s are 20. ஸோ 16.25 அப்படின்றது ஆன்சர் கிடைக்கும். சப்போஸ் மல்டிப்ளை பண்ணாலுமே அதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணாலுமே அதே ஆன்சர் தான் உங்களுக்கு வரப்போகுது. நான் பண்றேன் பாருங்க. 25 into 65 பண்ண போறோம். 5 5s are 25, பேலன்ஸ் 2, 5 2s are 10, 12. ஸோ 6 5s are 30,
6 2s are 12, 13 14 15. ஸோ 1625 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 100ன்றதுனால நம்ம டெசிமல் வேல்யூ முன்னாடி போடணும். ஸோ 16.25 நம்ம இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணாலும் கிடைக்கும். அதே தான் நெக்ஸ்ட் சம்முமே. ஸோ 85 இன்டூ 85 ஆஃப் 57, அதாவது 85 டிவைடட் பை 100 இன்டூ 57 இப்படியும் போடலாம். அதர்வைஸ் 85 இன்டூ 57 நம்ம போட்டுட்டு மல்டிப்ளை பண்ணி டெசிமல் வேல்யூ கொண்டு வந்தாலே போதும். 7 5s are 35, 7 8s are 56, 56 plus 3 59, 5 5s are 25, 5 8s are 40 42. ஸோ டோட்டலாக 5 4 8 48.45 அப்படின்றது இதோட ஆன்சர். சரி ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடுமே நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் சிம்பிளாக மல்டிப்ளை பண்ணிட்டு அதை வந்து டெசிமல் வேல்யூ 2 டெசிமல் வேல்யூ முன்னாடி போட்டாலே போதும். 119% ஆஃப் 88. ஸோ பர்சன்டேஜ் வேல்யூ அதிகமாக இருக்கு, கொடுத்துருக்கிற நம்பர் கம்மியாக இருக்குன்னா ஒன்று இதை விட அதிகமாக தான் இருக்கணும். சிம்பிளாக இதே தான் லாஸ்ட் ஸ்டெப் போட்ட மாதிரியே தான். 119 நம்ம 88ஆல மல்டிப்ளை பண்ண போகிறோம். 8 9s are 72, 8 1s are 8, 8 plus 7 15, 8 1s are 8 9. ஸோ அதே மாதிரி 952. ஸோ நம்ம ஆட் பண்ணோம்னா 2 7 14 10, 104.72. ஆனால் நமக்கு 2 டெசிமல் வேல்யூ போடணும், 104.72 அப்படின்றது ஆன்சர். அண்ட் தென் 12.5% ஆஃப் 352. இது பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணி போடுறதுக்கு டைம் ஆகும். அதனால இந்த மாதிரி பர்சன்டேஜ் டெசிமல்ஸ்ல கேட்டிருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு ஃபிராக்ஷன் வேல்யூல இருந்து எடுத்திருப்பாங்க. அப்போ 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிற ஃபிராக்ஷன் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த ஃபிராக்ஷன்ஸை நீங்க கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணாலே ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ 12.5 அப்படின்றது நம்ம 1/8 எடுத்துக்கலாம். 1/8 இன்டூ 352. 8 டைம்ஸ் போட்டோம்னா 8 4s are 32 வரும். பேலன்ஸ் வந்து 3, 8 4s are 32. ஸோ 44 அப்படின்றது தான் இதோட ஆன்சரா இருக்கும். அதாவது 12.5% 352ல எவ்வளவு அப்படின்றது கேட்டிருக்காங்க. அப்போ 352ல 12.5% எத்தனைனா 44 தான். அப்போ 12.5%னா 1/8 அப்படின்றது தான் ஆன்சர். 1/8 அப்படின்றத வச்சு நம்ம கண்டுபிடிச்சா ஈஸியாக போட்டுடலாம். அதர்வைஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டா இந்த மாதிரி டெசிமல் வேல்யூஸுக்கு மட்டும் டைம் எடுக்கும். மற்ற சம்ஸுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் மல்டிப்ளை பண்ணி 2 டெசிமல் வேல்யூ முன்னாடி போட்டு கண்டுபிடிச்சாலே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா. ஸோ உங்களுக்கான கொஸ்டின் இது. வாட் பர்சன்டேஜ் இஸ் 40 பைசா ஆஃப் 2 rupees? 40 பைசா என்பது 2 ரூபாயில் எவ்வளவு சதவீதம் ஆகும் அப்படின்றது ஒரு கொஸ்டின். இது வந்து ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2 அண்ட் குரூப் 1ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் தான் நான் எடுத்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துக்க போறேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸை ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டு நீங்க சால்வ் பண்ணிட்டு முடிஞ்ச கமெண்ட்ல பண்ணுங்க, இல்லைன்னா நான் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 2 rupees அப்படின்றது 2 rupeesல 40 பைசா அப்படின்றது எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பைசா அப்படின்ற மதிப்பை வந்து நம்ம மொத்தமா மாத்திடணும். இப்போ 2 ரூபாய் அப்படின்றது எத்தனை பைசா அப்படின்றது கணக்குன்னு பார்க்கணும். 2 rupees அப்படின்றது நமக்கு 200 பைசால கணக்கு, கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த 200 பைசால 40 அப்படின்றது எத்தனை பைசான்றது கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. என்னன்னா x% ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு z அப்படின்றது ஒரு வேல்யூ. அதாவது எந்த ஒரு நம்பர் கொடுத்தாலுமே அந்த நம்பர் பர்சன்டேஜா இருக்கு, எதுல இருந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதோட மதிப்பு கிடைக்கும் அப்படின்றது இந்த ஒரு ஃபார்மேட். சப்போஸ் உங்களுக்கு இந்த மதிப்பு கொடுத்துட்டாங்க பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்றது தான் இந்த மெத்தடு. பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க, அந்த பர்சன்டேஜ் எந்த நம்பர்ல இருந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்படின்றது கொடுத்தாங்கன்னா நம்ம அப்படியே அந்த பக்கம் சால்வ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த மாதிரி 3 ஸ்டெப்பையுமே நம்ம பார்க்க போறோம் வர சம்ஸ்ல. இப்போ இந்த சம்ம பாத்தீங்கன்னா இதே மெத்தட்ல தான் கொடுத்துருக்காங்க. இந்த சம்ம நான் போடுறேன் பாருங்க. அதாவது 2 ரூபாயில 40 பைசா எத்தனை சதவீதம்னு கேட்கறாங்க. அப்போ சதவீதத்தை வந்து நமக்கு கொடுக்கல, அதனால x% அப்படியே வச்சுக்கலாம். ஆஃப் அப்படின்றத மல்டிப்ளை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் எப்பயுமே. ஒய் அப்படின்றது மொத்த மதிப்பு 200 ரூபாய். ஸோ அப்போ 200ல இவ்வளவு பர்சன்டேஜ் வந்து 40 ரூபாய் அப்படின்றது கணக்கு. அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா x% அப்படின்றது x டிவைடட் பை 100 இன்டூ 200 இஸ் ஈக்குவல் டு 40. ஸோ அப்போ 100 கலைஞ்சிருச்சுன்னா 2 2 40. ஸோ அப்போ 2 20 40. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 20% அப்படின்றது ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 30% அதாவது அடுத்த கொஸ்டின் பாருங்க. 30% of apples are rotten from 450 apples. How many apples are there eatable? ஸோ சாப்பிட்றதுக்கு ஏதுவா எத்தனை ஆப்பிள் இருக்கு? 450 ஆப்பிள்ல 30% கழிஞ்சிருச்சுன்னா, அதாவது அழுகி போச்சுன்னா மிச்சம் எத்தனை ஆப்பிள்ஸ் இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. இதுவும் அதே மெத்தட் தான். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், x% ஆஃப்
y is equal to z சொல்லியிருந்தோமா, அதே மெத்தட் தான். ஸோ அப்போ பர்சன்டேஜ் எத்தனை கொடுத்துருக்காங்க, 30% கொடுத்துருக்காங்க. எவ்வளோல 450 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்த மதிப்பு அப்படின்றது 450. அப்போ நமக்கு இசட்டோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 30 இன்டூ 30 டிவைடட் பை 100 இன்டூ 450 கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு ஜீரோ இந்த ஜீரோ போயிடுச்சுன்னா 45 இன்டூ 3 அப்படின்றது 3 5s are 15, 3 4s are 12, 12 13 135 அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கிறது. அதாவது மிச்சம் இருக்கிறது அழுகி போன ஆப்பிள்ஸ். 450 ஆப்பிள்ல 30% அழுகி இருக்குன்னா அந்த 30% அழுகின ஆப்பிள் தான் வந்து 135. அப்போ மொத்தத்துல இருந்து, அதாவது 450ல இருந்து 135 நம்ம கழிச்சோம் அப்படின்னா 10 4 315 அப்படின்றது தான் அதோட ஆன்சர். சரிங்களா? ஸோ அவங்க கொஸ்டின்ல வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா டைரக்டா கொடுக்காம அழுகுன ஆப்பிளோட கணக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இதே கொஸ்டினை வேற விதத்திலயும் போடலாம். என்னன்னா 30% அழுகி இருக்குன்னா அப்போ 70% நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த 70% வச்சும் போடலாம். இதே மாதிரி என்னன்னா 70% இன்டூ 450 போட்டாலுமே நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அதாவது 70 டிவைடட் பை 100 இன்டூ 450 போட்டோம்னா 0 கழிஞ்சிரும். இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 7 5s are 35, 7 4s are 28, 28 plus 3 வந்து 31. ஸோ 315 இப்படியும் போடலாம். ஸோ எந்த மெத்தட்ல போட்டாலுமே நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நம்ம பேலன்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சாலுமே சரி, கொடுத்ததை வச்சு டோட்டல் இருந்து மைனஸ் பண்ணாலுமே நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சி 2019ல கேட்ட கொஸ்டின், குரூப் 1ல. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 2/7 இஸ் 1/35 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1/35 ஆனது 2/7 எத்தனை சதவீதம்? ஸோ அதுக்கும் அதே மெத்தட் தான். அதாவது x% ஆஃப் y is equal to z. பர்சன்டேஜ் நமக்கு தெரியாது, அதனால x/100 இன்டூ ஒய்யோட வேல்யூ என்னது, எதுல இருந்து எடுக்க சொல்லியிருக்கிறாங்க, 2/7ல இருந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 2/7 is equal to 1/35 அப்படின்றது கண்டுபிடிக்கணும். அப்போ x is equal to 2/7, x is equal to 1/35 into 7/2 into 100 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ 7 1s are 7 5s are 35, 5 எத்தனை டைம்ஸ், 5 2s are 10, 2 1s are 2. அப்போ எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு, மொத்தமா 10% அப்படின்றது தான் அதற்கான ஆன்சர். ஸோ சால்வ் பண்ணணும்னா ரொம்ப ஃபாஸ்டா சால்வ் பண்ணணும். அதுக்கு இந்த மெத்தட், இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இதுல இருந்து உங்களுக்கு எப்படி கேட்டாலுமே தெரியும். ஒன்றும் இல்லை, என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மூணுமே இருக்கணும். அதாவது பர்சன்டேஜ் இருக்கணும், எந்த நம்பர்ல இருந்து அந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்ற இந்த மூணுமே இருந்துச்சுனாலே நீங்க ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 60 இஸ் 72? இதுவுமே அதே ஸ்டெப் தான். என்னன்னா x% ஆஃப் y is equal to z. ஸோ அப்போ x% ஆஃப் y அப்படின்றது பர்சன்டேஜ் என்னது இங்க, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 60 is 72. அப்போ பர்சன்டேஜ் நமக்கு தெரியாது. அப்போ x% இன்டூ ஒய்யோட வேல்யூ என்னது 60 is equal to 72 அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அப்போ x% அப்படின்றது x divided by 100 into 60 is equal to 72. ஸோ அப்போ ஜீரோஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிற அந்த பக்கம் கொண்டு போங்க. x is equal to 72 into 10 divided by 6. 6 டைம்ஸ் போட்டோம்னா 6 1s are 6, 6 2s are 12. அப்போ 12 into 10 120% அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நிறைய சம்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். நீங்க எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு சம்ஸ் போட்டு பார்த்துட்டு ஆன்சர் என்னது அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 28% வேல்யூ ஆஃப் 28% ஆஃப் 450 பிளஸ் 45% ஆஃப் 280 அதோட டோட்டல் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டு டைப்பா, அதாவது ரெண்டுமே நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சு ஆட் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 28% ஆஃப் 450 கண்டுபிடிக்கணும். 28% ஆஃப் 450னா 28% into 450 is equal to 0. 28% ஆஃப் 450 கண்டுபிடிக்கணும். அப்போ 28/100 into 450 இந்த மெத்தட்லயும் போடலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு டெசிமல் வேல்யூ கொண்டு வரலாம், அது உங்களோட விருப்பம் தான். ஸோ நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா 2 5s are 10, 5 2s are 10, 5 9s are 45, 2 1s are 2, 2 4s are. அப்போ 14 into 9 அப்படின்றது 9 4s are 36, 9 1s are 9, 10 11 12, ஸோ 126.
126 அப்படின்றது இதுக்கு கிடைச்ச ஆன்சரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா 280 450 அப்படின்னு 45 அப்படின்றது 45 டிவைடட் பை 100 இன்டூ 280. ஸோ கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 5 2s are 10, 5 9s are 45, 2 எத்தனை டைம்ஸ் 2 1s are 2 4s are, அப்போ 14 into 9, 9 into 14, 14 into 9, 126 தான். ஸோ 126 நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 352 அப்படின்றது ஆன்சர் கிடைக்கும். ஸோ ரெண்டுமே போட்டிருக்காங்க, ரெண்டுமே சேம் தான். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. என்னன்னா எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ். இந்த ரெண்டுமே வந்து சேம் தான். சப்போஸ் நீங்க இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா எக்ஸ் அப்படின்றது 28, ஒய் அப்படின்றது 450, அதே வேல்யூ மாத்தி கொடுத்துருக்காங்கனாலுமே உங்களுக்கு அந்த ஆன்சர் கரெக்டாக தான் கிடைக்க போகுது. ஸோ பர்சன்டேஜும் இதுவும் வந்து ரெண்டுமே சேம் தான். எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய்யும் ஒய் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸும் சேம் தான். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கொஸ்டின்ல ஒரு தடவை கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ்ல போத் ஆர் ஈக்குவல், போத் ஆர் நாட் ஈக்குவல், எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் ஒன்லி, சேம், அந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கண்டென்ட் மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா ரெண்டுமே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்றத அர்த்தம். இந்த கொஸ்டின் பாருங்க, லாஸ்ட் டைம் நம்ம போட்ட அதே கொஸ்டின் டைப் தான். இந்த கொஸ்டின் நீங்க என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சு எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷனை நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தெரியப்படுத்திட்டு அந்த பின் பண்ண சொல்யூஷனை பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 33 1/3% ஆஃப் 50% ஆஃப் 300 அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட சம்ஸ் எல்லாமே பர்சன்டேஜ் 1 கொடுத்துருந்தாங்க, ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இந்த டைப் சம் பார்த்தீங்கன்னா 2% கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூல இருந்து இந்த 2% எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதாவது 33 1/3 அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம்னா, இது வந்து கலப்பு பின்னமா இருக்கிறது, அதாவது மிக்சர் ஃபிராக்ஷனா இருக்கிறத நம்ம 100/3 எழுதலாம். அதாவது 33 × 3 99 + 1 100, 100/3. ஸோ அப்போ 100/3% இன்டூ 50% இன்டூ 300. ஸோ இதோட வேல்யூ என்னது? இதுதான் அந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது. ஸோ 100/3% நம்ம எப்படி எழுதலாம்? 100/3 டிவைடட் பை 100 இன்டூ 50 டிவைடட் பை 100 இன்டூ 300. ஸோ இது நம்ம 100/3 இன்டூ 100 நம்ம எப்படி எழுதலாம்? 100/3 இன்டூ 1/100 இன்டூ 50 டிவைடட் பை 100 இன்டூ 300. ஸோ இப்போ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 3 எத்தனை டைம்ஸ்? 300 டைம்ஸ். இந்த 100 கேன்சல் ஆகும், இந்த 100 கேன்சல் ஆகும். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது 50. அதுதான் இதோட ஆன்சர். சரிங்களா? ஸோ தென் அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு தொகையின் 12% என்பது 1080 அத்தொகையை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த டோட்டல் அமௌண்ட் இஃப் 12% ஆஃப் இட் இஸ் 1080. அதாவது ஒரு நம்பரோட 12% அப்படின்றது 1080வா? அப்போ அந்த நம்பர் கண்டுபிடிக்கணுமா? ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட். இதே மெத்தட்ல தான் நம்ம போட போறோம். எங்க என்னன்னா பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, வேல்யூ கொடுத்துருக்காங்க, இந்த ஒய் மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ பர்சன்டேஜ் என்னது? 12% இன்டூ ஒய் அப்படின்றது தெரியாது, அப்போ நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அண்ட் ஜெட் அப்படின்றது 1080, அந்த 12% நமக்கு கிடைச்ச தொகை. அப்போ 12%னா 12/100 இன்டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1080. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1080 டிவைடட் பை 12 இன்டூ 100. ஸோ 12 டேபிள்ஸில் கால்குலேட் பண்ணுங்க. 12 9s ஆர் நமக்கு 108 கிடைக்கும். அப்போ 12 9s ஆர் 90. அப்போ 90 இன்டூ 100 அப்படின்றது நமக்கு 9000 கிடைக்கும். அப்போ அந்த தொகை அப்படின்றது 9000. சரிங்களா? ஸோ இதை வந்து பெருசாக சால்வ் பண்ண முடியல அப்படின்னா இதை ஷார்ட் பண்ணி 3 டேபிள்ஸ்லையும் போட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். அட்லீஸ்ட் 12 டேபிள்ஸில் பண்ண முடியாதவங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சம்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. இது வந்து ஒரு டைப், அதாவது எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் அண்ட் இஸ் ஈக்குவல் டு இசட் அப்படின்றது ஒரு டைப். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ்ல இதுக்கப்புறம் போட போகிற வீடியோஸ்ல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸை பாருங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இது வந்து உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்வியை வந்து நீங்கள் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. அதாவது 45% ஆஃப் 90, 117% ஆஃப் 100. இந்த கொஸ்டின்ஸுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த எடுத்த சம்ஸ், இதுக்கு முன்னாடி எடுத்த சம்ஸ்ல இருந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்தலாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.